எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் வடை. இந்த தயிர் வடை எப்படி சுலபமாக வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே 125 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்புங்க, அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா அலசிட்டு இப்போ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு வடைக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வடைக்கு அரைக்கும்போது நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடை மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னுமே நமக்கு வடை மாவு மெத்து மெத்துன்னு கிடைக்கும். அரைச்சி எடுத்து வச்சுருக்க வடை மாவோட தேவையான அளவு உப்பு போட்டு கையாலேயோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ வச்சுங்க இந்த மாவை நல்லா அடிச்சுக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வடை நல்லா மிருதுவாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இது உதவி புரியும். அதுக்காக நல்லா ஒரு 2 இல்லாட்டி 3 நிமிஷம் போல் அடிச்சுக்குங்க. இது மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறமா 3 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம அடித்த மாவை அதில் போட்டிங்கன்னா மாவு போட்ட உடனே அது மேலேயே தங்கிருங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய வடை மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய ரெடியான இந்த வடை மாவு கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க, அதே போல் ஒரு 20 மிளகு, இது ரெண்டையும் போட்டு மாவு கூட நல்லா கலந்துட்டு இந்த மாவை நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் வச்சிட போகிறோங்க. மாவை நம்ம 3 நிமிஷம் போல் அடிச்சிருக்கோம். அதனால் ஜீரகமும் மிளகும் சேர்த்தும் போது நம்ம ரொம்பவும் கலந்துடாமல் மெல்ல கலந்துட்டு இதை மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம தயிரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே இந்த தயிர் வடைக்காக 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. அந்த தயிரை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கர் வச்சு அடிச்சுக்க போகிறோம். அதாவது அந்த தயிரில் குறையாக இல்லாத மாதிரி நல்லா அடிச்சுக்க போகிறோங்க. இது மாதிரி அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இந்த தயிரை திரும்பவும் அடிச்சுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய இந்த தயிர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய தயிர் வடைக்கான தயிர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த தயிரில் தாளித்து கொட்டுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் உங்களுடைய விருப்பம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இது 3 பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து போட்டு கருவேப்பிலையும் வதக்கிக்கிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கிக்கிங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் கரிஞ்சிடாமல் வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயம் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய தயிர் வடைக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தாளிப்பு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம தயிரில் இதை சேர்த்துக்க போகிறோம். நம்மளுடைய தாளிப்பு ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த தாளிப்பை தயிரில் கலந்து நல்லா விஸ்கர் வச்சு கலந்து விட்டுக்குங்க. தயிர் வடைக்கு தேவையான தயிர் ரெடிங்க. இப்போ வடையை சுட்டுடுக்கலாம். அதுக்காக நான் இங்கே கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். நம்மளுடைய மாவு பாருங்கள் நல்லா 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா செட் ஆகிருக்குங்க. வடை சுடுறதுக்கு அருமையாக மாவு ரெடி. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து போடுறேன். மாவு போட்ட உடனேயே மேலே வந்துருச்சு. அப்போனா நம்மளுடைய எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க வடை சுடுறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய மாவை வடைகளாக சுட்டு எடுக்க போகிறோம். அடுப்பை மிதமான தணலில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வடை மாவுலேருந்து வடைகளை சுட போகிறோங்க. இந்த வடைகள் 2 புறமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம இந்த வடைகளை சுட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த சுட்டெடுத்த வடைகளை அப்படியே நம்ம மோரில் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு பவுலில்
2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் நல்லா கரையிற மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய வடைகளை இந்த தண்ணியில் போட்டுங்க 2 பக்கமும் 30 செகண்ட் வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க இந்த வடையை நம்ம எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரில் இந்த வடைகளை சேர்த்து 10 நிமிஷம் போல் ஊற விட்டிங்கன்னா நம்மளுடைய தயிர் வடை ரெடி ஆயிரும். நம்மளுடைய வடையை டைரெக்டாக தயிரில் போடாமல் ஏன் இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 காரணம் இருக்குங்க. ஒன்று, எண்ணெயிலேருந்து அப்படியே சூடாக எடுத்து நம்ம தயிரில் போடும்போது நம்ம தயிர் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதை விட தயிரில் அப்படியே டைரெக்டாக போடுறத விட இது மாதிரி நம்ம தண்ணியில் ஒரு நிமிஷம் போல் வச்சுருந்து அப்புறமா எடுத்து போடும்போது அந்த வடை வந்து நல்லா தயிரை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உறிஞ்சிக்குங்க. நம்மளுடைய தயிர் வடை நல்லா தயிரில் ஊறி மெத்துன்னு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தயிர் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த தயிர் வடை ரெசிபி பிடிச்சிருந்தா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.